ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் யோர் மியா. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஓகே. நிறைய பேர் எனக்காக இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் தி ஹார்ட் நாங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் லவ் யூ. அண்ட் இந்த வீடியோ வந்து என்னோடய பழைய வீடியோ என்ன ஆச்சு, நம்ம சேனலுக்கு என்ன ஆச்சு, பல எபிசோட்ஸ்க்கெலாம் என்ன ஆச்சு, அதுக்கு தான ஒரு ஆன்சர் தான் இது. நம்ம மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் வாய்ஸ் ஓவராக தான் கொடுத்துருந்தோம். ஒரு 2 வீடியோ கொடுத்துருப்பேன். அண்ட் நிறைய சேனலில் எபிசோடாக போஸ்ட் பண்ணுறாங்க, நீங்களும் ஒரிஜினல் வெர்ஷன் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் நானும் உங்ககிட்ட ஒரிஜினல் வெர்ஷன் வேணுமா வாய்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லோரும் ஒரிஜினல் சொன்னதுனால அண்ட் தென் ஐ நிறைய எபிசோட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நல்லாவும் போச்சு. நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேரும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம இதெல்லாம் நல்லா போச்சு. எந்த கரப்பான்பூச்சி கண்டுபட்டதோ தெரியல. அதுக்கப்புறம் எல்லாமே காப்பிரைட்ஸ் ஆயிடுச்சு. அதில் என்ன ஒன்றுனா, நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு தான் காப்பிரைட்ஸ் ஆயிடுச்சு. சேம் நிறைய சேனலில் நம்ம வீடியோஸை டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே அப்லோட் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, நான் எடிட் பண்ணியிருப்பேன் கீழே எபிசோட் நம்பர் போட்டு பார்ட் 1 பார்ட் 2 அதை நிறைய பேர் அப்படியே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல வியூவர்ஸ் போயிருக்கு. ஆனால் அந்த சேனலில் அப்படியே இருக்குது. நம்ம சேனலில் எல்லாமே காப்பிரைட்ஸ் கொடுத்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை, அதை நம்மளுக்கு இப்படி சுற்றி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களே. ஸோ நம்ம ரிவ்யூஸ் ஆச்சு போடுவோம். ஓன் வாய்ஸில் போட்டால் அவங்களால எப்படி காப்பிரைட்ஸ் போட முடியும் இல்லை. ஸோ அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு போடலாம். அப்படி தான் நான் புக்கை ரீட் பண்ணி உங்களுக்கு நான் ரிவ்யூஸ் கொடுத்தேன். அதில் என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல. நான் போட்ட 3 வீடியோக்குமே காப்பிரைட்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணிட்டாங்க. அது வேறு இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீக் வேறு கொடுத்துட்டாங்க. எப்படின்னா, ஒரு 3 காப்பிரைட் ஸ்ட்ரீக் வந்துச்சுன்னா அந்த சேனல் வந்து பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம எபிசோட் போடுறதுனால ஒன்று வந்துச்சு. அதனால தான் நம்ம எபிசோட் போட மாட்டோன்ற மாதிரி சொல்லிவிட்டு ரிவ்யூஸ் போனோம். இப்போ ரிவ்யூஸ்க்குமே ஒன்று போட்டிருக்கான். எனக்கு புரியல, எனக்கு என்னென்னு தெரியல. அண்ட் நம்ம செகண்ட் காப்பிரைட்ஸ் மேலே அப்பீல் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் நடந்தால் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த ஒரு 10 டேஸ் அவங்க டைம் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே சொல்லுவாங்க பண்ணலாமா வேணாவான்ட்டு. அப்படி ஓகே ஆச்சுன்னா புக் 2 பற்றி கண்டிப்பாக வீடியோ வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆர்எல்ஸ் அந்த 10 நாள்லேயே இன்னொரு காப்பிரைட்ஸ் போடணுன்னா கண்டிப்பாக போடுவாங்க. போட்டு சேனல் எல்லாமேயும் ஆகிடும். நான் ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய லாயல் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூனால் என்னோடய மென்டல் ஸ்டேட் கொஞ்சம் சரியில்லை. அதனால் கண்டினியூஸாக வீடியோஸும் போட முடியல. அந்த டைம்லேயும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் லூஸ் பண்ணேன் முக்கியமாக. அண்ட் வாட்ச் லிஸ்ட் போச்சு. நிறைய வீடியோ நானே டெலிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படிக்கும் இதுக்கும் நீ காப்பிரைட்ஸ் கொடுத்து என் சேனல் போகிறதுக்கு நானே டெலிட் பண்ணிடுறேன்னு பண்ணேன். வாட்ச் டைம் போச்சு, ஏர்னிங் போச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் போனீங்க. ஆனாலும் ஒரு 10 பேர் இருப்பாங்கள்ல, நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, இது ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் பண்ணலாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய மனசு வேணும். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன். நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த தேங்க்ஸ்ன்ற வேர்டே சின்னது தான். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணுங்கள், பேசலாம். ஐ ஆம் ரெடி. அண்ட் செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அண்ட் அவங்க ப்ரிட்டி ஃபேவரட். எனக்கு நெகட்டிவ் தான். என் வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். காப்பிரைட்ஸ்னால நான் சில வீடியோஸை டெலீட் பண்ணிட்டேன். சில வீடியோஸை வந்து அன்லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது லிங்க் மூலிமா மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு 5 போட்டு வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் காட்டுச்சு மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்ட்டு. அதுலேயும் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டு வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு நீ மெம்பர்ஸ் மட்டும் நான் உன்னை பே பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கமெண்டில் வந்து அசிங்கமாக கல்வி ஊற்றுனீங்க. அண்ட் நிறைய பேர் புரிஞ்சுக்காமலேயும் நிறைய பேசுனீங்க. அண்ட் அதுக்கும் தேங்க்யூ தான். அட்லீஸ்ட் நம்ம பேஜை நோட் பண்ணியிருக்கீங்களா. செகண்ட் டைம் சேனலை விசிட் பண்ணி வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. அப்போ நான் வந்து மெம்பர்ஸ் போட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ரெகுலராக இந்த ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எனக்காக நிறைய பேர் காப்பிரைட்ஸ் நீங்களே டெக்ஸ்ட் பண்ணிங்க. அதுக்கெலாம் நான் வந்து எங்கேயும் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் வராது. கொஞ்சமாக தான் வரும், இல்லை வராமல் கூட இருக்கலாம். பட் கண்டிப்பாக ஜூன் 2nd வீக்லேருந்து நல்ல வீடியோஸ் வரும். மூவி ரிவ்யூஸ் பண்ணலான்னு இருக்கும். இதுக்கப்புறம் சீரீஸும் ரிவ்யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். விச் கைண்ட் ஆஃப் பர்சன் நீங்கள் சொல்லிட்டு போங்க. நான் ஒரு சர்வே போட்டதில் நிறைய பேர் நீங்கள் லவ் மூவி பற்றி போடலாமா, லவ் சீரிஸ் பற்றி போடலாமா, உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஓகே, இதோடு முடிச்சுக்கிறேன் என் புலம்பலை. பாய் கைஸ் ஃப்ரம் மை லாயல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் மை நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் நியூ வாட்சர். பாய்.